நீயா எங்க வந்த? முதல்ல பாலை சாப்பிட லலிதா. முதல்ல நீ வந்த விஷயத்தை சொல்லு. பால் ஆறி போகுது லலிதா. அவ்வளவு சீக்கிரம் ஆறாது லட்சுமி. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. அது இருக்கட்டும், வந்த விஷயத்தை சொல்லு. அப்பா அம்மா எங்கே? வெளியே போயிருக்காங்க. சொல்ல வேண்டியதை என்கிட்டயே சொல்லு. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன். லட்சுமி, நீ இந்த பால்ல சர்க்கரைக்கு பதிலா விஷத்தையே போட்டு கொடுத்திருந்தா கூட நான் குடிச்சிருப்பேன். ஆனா என்ன அடிச்சு துரத்தன அந்த வீட்டுக்குள்ள திரும்ப நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். லலிதா, உன்னை அத்தை கையால அடிச்சதை பத்தி தான் நீ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஊரார் நம்ம குடும்பத்தை சொல்லால அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது உனக்கு தெரியலையே. அடிக்கட்டுமே, அது உங்க அத்தையில யோசனை பண்ணி இருக்கணும். எனக்கு மட்டுமா அத்தை? உனக்கும் தான் அத்தை. அதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தலையில இவ்வளவு பெரிய இடியவா தூக்கி போடுறது? லலிதா, இடி இடிச்சதே தவிர தலையில விழலையே. பொழியிற வானம் இடிக்கதான் செய்யும். அதை தாங்கிக்கிற சக்தியும் பொறுமையும் பூமிக்கு வேணும். பூமியும் பொண்ணும் ஒண்ணுதானே. லட்சுமி, நீ மழையா வந்து நிக்கிற, நான் குமுற எரிமலையா இருக்கேன். எந்த மழை பெஞ்சாலும் எரிமலையோட நெருப்பு அணைக்க முடியாது. இப்ப நான் நெருப்பு. வீட்டுக்கு ஒளி கொடுக்கிற விளக்காய் இருக்க வேண்டிய நீ அந்த வீட்டையே இருக்கிற நெருப்பா மாறலாமா? யார பகைச்சிட்டு இருக்க நீ? அத்தையா? இல்ல லலிதா, உன்னை நீயே பகைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அத்தை நினைச்சா எத்தனையோ பெண்களை பார்த்து அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா யார் நினைச்சாலும் வேறொரு மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாதுதான் லட்சுமி. ஆனா கட்டின மனைவி உயிரோட இருக்கும் போதே அவ புருஷனுக்கு இன்னொருத்தி மனைவியா வந்துட முடியுமா? இல்ல வரத்தான் விட்டுடுவேனா? அப்படி ஒருத்தி அத்தானுக்கு வரக்கூடாதுன்னு தான் உன்னை நான் அழைச்சிட்டு போக வந்தேன். வரலனா இன்னொருத்தி நிச்சயம் ஆயிடுவா லலிதா. நிச்சயமா? அத்தே, அத்தானுக்கு இன்னொருத்தி நிச்சயம் பண்ணிட்டாங்க லலிதா. லட்சுமி, நான் தான். என்ன சொன்ன? அத்தானுக்கு உன்ன நிச்சயம் பண்ணிருக்காங்களா? ஆமா லலிதா. கல்யாணம் எப்போ? கூடிய சீக்கிரத்துல நடந்துடும். ஓ, உன் கல்யாணத்துக்கு எனக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிட்டு போக வந்திருக்கியா? இல்ல லலிதா, என் கல்யாணம் முடிஞ்சு வந்தவங்க வெத்தலை பாக்கு போட்டுட கூடாதுன்னு தான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். இல்லடி, முதல் இரவுல என் புருஷனுக்கு நீ வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்க போற செய்தியே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயோ லலிதா, லலிதா, காசுக்காக எத்தனையோ பேருக்கிட்ட சோரம் போற விலமாது கூட ஒருத்த மேல ஆசைப்படுவா. அப்படி ஆசைப்பட்டாமே ஒரு புனிதமான குடும்ப பெண்ணுடைய புருஷனா இருந்துட்டான்னா அந்த பெண்ணைத்தான் வாழ வைக்கணும்னு நினைப்பாளே தவிர அவ வாழ்க்கை அழிச்சுட்டே தான் வாழணும்னு நினைக்கவே மாட்டா லலிதா. அவளை விடவா என்னை கேவலமா நினைச்சிட்ட லலிதா. சொல்லால என்னை கொல்றதை விட உன் கையில இருக்கிற அந்த துப்பாக்கினால என்னை சுட்டு கொன்னுடு. அவ்வளவு பைத்தியக்காரி இல்ல லட்சுமின்னா உன்னை சுட்டுட்டு கொலகாரிங்கிற பட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு. ஆனா அத்தா எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறாருன்னு பாக்குறேன். நீ உங்க அத்தை வீட்டுக்கு போகலாம். போறேன், ஆனா அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன். திரும்பி இங்க வரவும் மாட்டேன். என் முடிவை தேடி நான் போறேன். லலிதா, லட்சுமியே இல்லைன்னாலும் வேற ஒரு பொண்ணை பார்த்து உன் அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீ என்ன செய்வே? லட்சுமி, ஏன் மறுபடியும் என்னை அழைச்சிட்டு வந்து என் முடிவை தேடிக்க கூட என்னை விட மாட்டியா? இல்ல லட்சுமி, என் முடிவான முடிவை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, உன்னதான் அத்தானுக்கு கட்டி வைக்கணும்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்கல்ல? அத்தானும் அதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு. அத்தை சம்மதிக்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் கிடையாது இல்லையா? சத்தியமா இல்ல லலிதா. நீதான் அத்தானை கட்டிக்கிட்ட. ஆமா லட்சுமி, உன்னை அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நானே முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ல லலிதா? அத்தைக்கு பேர குழந்தை வேணுங்கிற ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்றேன். எப்படி? நான் இப்போ மலடி எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுக்காக தானே அந்த வீட்டை இன்னொரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமா, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. ஜோசியம் பார்த்தாங்க, குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. டாக்டர் அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போய் பரிசோதனை பண்ணாங்க. அவங்களும் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா
அத்தைக்கு இன்னொரு மருமக வேணுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் இல்ல. அத்தானுக்கு இன்னொரு மனைவி வேணுங்கிறதுக்காகவும் இந்த கல்யாணம் இல்ல. ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தானே இந்த கல்யாணம். அப்போ நிச்சயமா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும். அதுக்காக நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாகும். அந்த வீட்டுக்கு குழந்தை வேணும், வாழ்க்கை எனக்கு வேணும். அதனால உனக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கிற நாள் அந்த குழந்தைய விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடும். லட்சுமி, ஆரம்பத்துல நீ அத்தானை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த வீட்டுல மருமகளா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கல, அதனால நீ வேதனைப்பட்ட. இப்ப அந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, இப்பவும் நீ வேதனைப்படுற. ஏன்? இப்ப கிடைக்கிற வாழ்க்கை கடமைக்காக. லட்சுமி, ஒரு பொண்ணு தான் வாழ்க்கைப்படுற குடும்பத்துக்காக 24 மணி நேரம் உழைக்கணும். அது அவ கடமையா இருக்கணும். அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் இழக்கணும். அதுவும் அவளுடைய கடமையா இருக்கணும். ஆனா உன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு நிரந்தரமா ஒதுங்கி போக வேண்டி வந்துடுச்சு. அது உன் வாழ்க்கையில கடமையா போச்சு. இது எந்த பெண்ணோட வாழ்க்கையிலும் நடந்ததே இல்லையே லட்சுமி. இப்ப நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? என்ன முடிவு பண்ண லட்சுமி? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படல. சத்தியம் பண்ணி கொடு. நில்லு. உனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படல. கொல்லப்புறத்திலையும் காணமே. அப்ப எங்க போயிருப்பா? அவ போயிருக்கிற இடம் எனக்கு தெரியுமா? எங்க? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, வலுக்கிட்டாம அவளை கல்யாணம் பண்ணி வச்சு உயிரோட சித்திரவதை பண்ண பாத்தீங்க. அதான் ஒரே அடியா போயிட்டான். எல்லாம் சொல்லாது. என் லட்சுமி என்ன விட்டுட்டு போக மாட்டான். ஒருவேளை லலிதாவை தேடி போயிருப்பா. அங்க போய் பாப்போம் வாங்க. அதோ லட்சுமி வந்துட்டாளே. என்ன மன்னிச்சிருங்க. தவற உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவங்கள கை தூக்கி விடணுமா? மன்னிச்சிருங்க. சரி, நான் யார் மன்னிக்கிறது? அந்த முருகன் தான் மன்னிக்கணும். எழுந்து. அத்தை, நான் உண்மையிலேயே தெரிஞ்சுட்டேன். புகுந்த வீட்டுல என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பொறுமையோட பெரியவங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறது தான் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளோட கடமை. அதுதான் அவ பிறந்த வீட்டுக்கும் பெருமைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னா. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத காரணமா காட்டி அத்தா லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க சட்டப்படி நான் சம்மதிக்கிறேன். அத்தா லட்சுமியோடய வாழட்டும். ஆனா என்ன வேணான்னு சொல்லிடாதீங்க. இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில முடங்கி கிடக்குறேன். என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. ஆமா அத்தை, லலிதா உண்மையில தெரிஞ்சுட்டா. அவ சொல்றதெல்லாம் உண்மை. அவளை ஏத்துக்குங்க அத்தை. சரி, லட்சுமி சொல்றதுனால நான் நம்புறேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை பேர குழந்தைதான். உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை வீணாக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது பிள்ளையோட கடமை. என்னோட கடமை இருக்கட்டும் லட்சுமி. என்னோட கடமையும் அத்தையோட எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதுதானே லட்சுமி. நீ மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல லட்சுமி, சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். யாருக்காவது நீ முதல் தாரமா வாழ்க்கப்பட்டிருந்தா உன்னை கோவில்ல இருக்க தெய்வமா வச்சு கொண்டாடி இருப்பாங்க.
இப்ப கோவில் படிக்கட்டா போட்டு மிதிக்க வச்சுட்டாங்களே. அந்த படிக்கட்டும் கோயில்ல தானே இருக்கு. ஆரம்பத்திலே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? என் மேல அன்பு வச்சியா? என்ன கோவில்ல தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்து மேலே யாருமே ஆசையோ அன்போ வைக்கிறது இல்லை. சச்சா, ராசி இல்லாத டைரி. இதுல எழுதிதான் லலிதா பித்த வாங்கி எடுத்தான். இந்த நெக்லஸ் லட்சுமி கழுத்துக்கு போட்டா அழகா இருக்குல்ல? எந்த நகையை லட்சுமி கழுத்துக்கு போட்டாலும் அந்த நகைக்கே அழகு வந்துடுமே. பேரே லட்சுமி ஆச்சே. ஏமா லட்சுமி, இப்பதான் குளிச்சு முடிய தலைவாரிட்டு இருக்கியா? வாங்க அம்மா, மங்களத்தம்மா வாங்க. என்னம்மா அம்மா, நீ எப்ப முழுகாம இருக்க போறியான்னு உங்க அத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னம்மா? வீட்டுல வெள்ளை பணியாரம் செஞ்சிருக்கேன், அது லட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால உங்களை கேட்டுக்கிட்டு அவளை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா, வெள்ளை பணியாரம் எண்ணெயில செய்யறதாச்சே. என் மருமகளுக்கு அதெல்லாம் வந்தாரு. ஆமா, வெள்ளை பணியாரம் எண்ணெயில செஞ்சதுதான். அப்ப வேண்டாம். ஏம்மா, அன்னைக்கு நான் சல்லடை கொடுத்தேனே, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்களா? அதுவா, கொண்டு தரேம்மா. முதல்ல அதை செய்யுங்க. சரி. அத்தை, அந்த அம்மா மறதி உள்ளவங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கி. வீட்டை தான் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம், சல்லடியமா கொடுக்கணும். ஃப்ரீயா. லட்சுமி, லலிதா செஞ்ச மாதிரி குழந்தை வேண்டான்னு அந்த மாத்திரையும் இந்த மாத்திரையும் சாப்பிட்டுட்டு என் மனக்கோட்டை எடுத்து தள்ளிடாதுன்னு. இல்ல அத்தை, அப்படி எல்லாம் நான் செய்ய மாட்டேன். இத பாருங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன லலிதா? லட்சுமிக்கு வெள்ளை பணியாரம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டீங்க? ஆமா. யாருகிட்ட காது குத்துறீங்க? நீங்க தான் எனக்கு கற்பத்தர மாத்திரை கொடுத்தீங்கிற விஷயத்த நான் இன்னும் எங்க அத்தை கிட்ட சொல்லல. அத சொன்னேன், உங்க குடும்பம் நடுத்தரவுல சொல்லாதீமா, சொல்லாது. இன்னும் லட்சுமி உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க? நான் ஏன் கூப்பிடுறேன்? அவளை கூப்பிட்டு மாத்திரை மருந்துகள் கொடுத்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் எதையாவது நினைச்சீங்க, நான் ரொம்ப பொல்லாத விளையாடுறேன். ஜாக்கிரதை. வம்புல மாட்டி விட்டு போல இருக்கேன்.